அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். இன்னைக்கு பங்குச்சந்தை உயர்ந்து முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 780 புள்ளிகள் 1% வரைக்கும் உயர்ந்து முடிஞ்சிருக்குது. சென்செக்ஸில் உள்ள 30 பங்குகளில் 2 பங்குகள் மட்டும்தான் இன்றைக்கி மைனஸில் வர்த்தகம் நடந்திருக்குது. சன்ஃபார்மா அண்ட் ரிலையன்ஸ் அதிகபட்சமாக 3.4% வரைக்கும் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. ரீசெண்டாக இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது ரிலையன்ஸுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால அந்த பங்கு மட்டும் இறங்கியிருக்கு. மற்ற பங்குகள் எல்லாமே உயர்ந்திருக்கு. ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 7%, ஆக்சிஸ் பேங்க் 3.4%, டைட்டன், L&T, அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் தலா இவங்க எல்லாமே 3%லேருந்து 2% வரைக்கும் உயர்த்த முடிஞ்சிருக்குது. அதே போல் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 255 புள்ளிகள் ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்குது. 1% உயர்ந்து வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செஷன் தான் மார்க்கெட் உயர்ந்தது. மார்னிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்லைட்லி நெகட்டிவ்லேயே 100 புள்ளிகள் இருந்தது. அது NSEயில் வர்த்தகம் நடக்கக்கூடிய 3346 பங்குகளில் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 2511 பங்குகள், டிக்ளைன் 746 பங்குகள், அன்சேஞ்சு 89, 52 வீக், ஹை தொட்ட பங்குகள் 33, 52 வீக், லோ தொட்ட பங்குகள் 47, அப்பர் சர்க்யூட் 187, லோயர் சர்க்யூட் 45. கடந்த 2 நாளாக தொடர்ச்சியாக நம்ம பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்யூட் பங்குகள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்குது. அதே போல் இந்த 52 வீக் ஹை தொட்ட பங்குகளும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம மார்க்கெட்டை ஒரு புல் மார்க்கெட்டாக மாறுறதுக்கு, அதாவது ட்ரெண்டு பாசிட்டிவாக போகிறதுக்கு தொடர்ந்து அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். பட் அது நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இன்னும் தொடர்ந்து இந்த வாரங்கள் நிறைய நியூஸஸ் இருக்குது. எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா 50 பங்குகளில் வெறும் ஒரு 6-7 பங்குகள் மட்டும்தான் ஸ்லைட்லி நெகட்டிவ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ONGC, மேக்ஸ் ஹெல்த்கேர் இவங்க மட்டும்தான் அதிகபட்சம் 3%லேருந்து குறைந்தபட்சம் 1% வரைக்கும் நெகட்டிவில் வர்த்தகம் நடந்திருக்குது. இன்றைக்கி பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், SBI லைஃப், டைட்டன், அதானி என்டர்டைன்மெண்ட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், L&T, பஜாஜ் ஃபினான்ஸ், HCL லைஃப் இவங்கெல்லாம் தலா அதிகபட்சம் ட்ரெண்ட் 8%லேருந்து குறைஞ்சபட்சம் HDFC லைஃப் 3% வரைக்கும் உயர்ந்து முடிஞ்சிருக்கிறாங்க. நிஃப்டியில் உள்ள எல்லா பங்குகளுமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ப்ளஸ்லேயே வர்த்தகம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். செக்டார் வைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் இந்த செக்டார் மட்டும்தான் 1.3% மைனஸில் வர்த்தகம் நடந்திருக்குது. இன்றைக்கி உயர்ந்த செக்டார்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக PSU இண்டெக்ஸு, பேங்கிங் செக்டார் இவங்கெல்லாம் தலா 2% மேலே உயர்ந்து வர்த்தகம் நடந்திருக்குது. ஆட்டோ செக்டார் பார்த்திங்கன்னா 1% உயர்ந்திருக்கு. ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அவங்க அந்த போரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை திரும்பவும் ஒரு 48 மணி நேரம், லாஸ்ட் 48 ஹவர்ஸ்னு சொன்னாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி திரும்பவும் அவரோட நியூஸஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சதுனால இன்றைக்கி மார்க்கெட்டு ப்ளஸில் ரியாக்ட் ஆகிருக்குது. தொடர்ந்து இந்த 2-3 நாட்கள் அது முடிஞ்சிடும். திரும்ப அது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார்ட்டில் நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்கு. எனக்கு ஒரே 1000 புள்ளிகள் மூவ் ஆகிடுச்சு. நம்ம 22,200 கிட்ட லோ பார்த்தோம். இப்போ 22,968 ஏற்கனவே 23,000 வந்துருச்சு. ஸோ ஒரு 800 புள்ளிகள் 2 நாளில் வர்த்தகம் ப்ளஸில் முடிஞ்சிருக்குது. நிஃப்டி உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஃபுல்லாகவே உயர்ந்துருச்சா, ப்ளஸுக்கு போயிடுச்சா அப்படின்னா அதுக்கான சான்சஸ் இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இங்கே நிஃப்டி 3 ஹவர் சார்ட்டில் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை ஹையிலேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்துருச்சு. ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹை கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது. இப்போது மார்க்கெட் நமக்கு அப் ட்ரெண்ட் போகணுன்னா இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் மாறிட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷன் மாறணும். ஸோ நிஃப்டியோட ஹையர் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஹையர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடம் தான் 22,900, 23,000 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த ஹை. இந்த ஹையை உடைச்சதுன்னா அடுத்த ஹை பார்த்திங்கன்னா 23,500 இருக்குது. ஸோ அந்த 23,500 அதுக்கு நியரஸ்ட்டாகவே அடுத்த ஹை இருக்குது 23,800 ரவுண்ட் ஃபிகராக. நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம். 24,000 வரைக்குமே மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கும். ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் நல்ல புல்ரனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ரவுண்ட் ஃபிகராக நமக்கு 24,000 கிராஸ் ஆனால் நம்ம மார்க்கெட் ஓகே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்மளாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் இந்த இடத்துல அட்லீஸ்ட் மார்க்கெட் இப்படி ஹையர் ஹை ஃபார்மேஷன் நமக்கு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி எதுனா ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சு, ஹையர் லோ வச்சுட்டு திரும்ப ஹையர் ஹை, அந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நிஃப்டி இந்த 22,300 இதுக்கப்புறம் பிரேக் பண்ணவே கூடாது. இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணால் நிஃப்டி அகெயின் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹை. இதை உடச்சதுன்னா அகெயின் கீழே போகும். அதுதான் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசிட்டோம். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணிச்சுன்னா அதுவும் இந்த 22,000ங்கிறது 21,800 ரொம்பவே முக்கியம். இந்த ஜோன் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னுமே அதிகமாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பேசிட்டோம். அது வீக்லி சார்ட்டில் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது ஏன் பிரேக் பண்ணக்கூடாதுன்னா இந்த இடம் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. இதை புதுசாக பார்க்கணுங்களுக்கு அகைன் நம்ம போடலாம். இங்கே பார்த்திங்கன்னா சரிங்களா,
ஸோ நிஃப்டி வந்துட்டு இந்த ஜோன் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகெயின் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 20,000க்கோ 18,000க்கோ திரும்ப லோயர் லோ ஃபார்மேஷனே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் அது உடனே போகாது. நம்ம என்ன பேசியிருந்தோம், அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு ஹை கொடுத்துட்டு அகெயின் கூட ஃபால் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப செல் பண்ணிட்டாங்க. ஒரு சின்னதாக பை பண்ணிவிட்டு அகைன் மேலே கொண்டு போய்ட்டு கூட அடிக்கலாம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். பட் கண்டினியூஸாக 2 நாள் ஏறிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நிஃப்டி பார்ப்போம். இதில் செக்டார் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் அண்டு பியூசி இண்டெக்ஸ் பேசியிருந்தோம். ஒரு புல்லிஸில் இருக்குது, நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு பேசியிருந்தோம், சப்போர்ட் லெவலில் இருக்குன்னு. இங்கே பார்த்திங்கன்னா போன வாரமும் லாஸ்ட் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா மெட்டல் உயர்ந்திருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த லைன் சார்ட்டு கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். மெட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டு லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டு இப்போ அந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை மெட்டல் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மெட்டல் வந்துட்டு தொடர்ந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மெட்டல் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மெட்டல் பங்குகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பேங்க் இன்றைக்கி நல்ல உயர்ந்து வர்த்தகம் முடிஞ்சிருக்குன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸ் தான். போனால் 2024 இருந்த ஹை அது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக இருந்து அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு தான் நமக்கு 10,000 போச்சு. அகைன் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கு, இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து ப்ளஸில் இருக்குது. இது தொடர்ந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எதனா திரும்ப கீழே வந்தாலுமே இந்த 8,050ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக தான் பிஎஸ்சி இண்டெக்ஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணது வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இது தொடர்ந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 செக்டாரும் தொடர்ந்து ப்ளஸில் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபார்மா ரிலேட்டடாக டேரிஃப் ஃபார்மா துறைக்கு அப்படிங்கிற ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்லைட்லி நெகட்டிவாக இருந்தது லாஸ்ட்டு ட்ரேடிங்லேயும். பட் ஆனாலும் இப்போ இருக்கிற இடம் ஒரு சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 21,300க்கும் 23,900க்கு தான் மார்க்கெட் வந்துட்டு திரும்ப மூவ் ஆகிட்டுருக்கு. நான் வீக்லியில் வச்சுன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? கடந்த 2025 ஒரு சின்ன அப்புக்கு அப்புறம் 2025 மே மாதத்துலேருந்து இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே இருக்குது. ஸோ அங்கே வந்ததுன்னா ஃபார்மா துறை பங்குகள் திரும்ப மேலே போகுது. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் அகைன் இப்போ மேல் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இங்கே 23,900 பிரேக் பண்ணுதோ அதுபோல் அப்போ தான் ஃபார்மா துறை பங்குகள் ஃபுல்லாகவே புல்லிஸுக்கு மாறிடும். ஸோ அது வரைக்கும் இதுவும் சைட்வேஸ் தான். ஏற்கனவே நிஃப்டி இப்போது நம்ம சைட்வேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் ஃபார்மாவும் ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. இந்த கீழே பாட்டம் வந்துச்சுன்னா 21,000 வந்தால் 23,000 24,000 போகுது. அங்கே போய்ட்டு திரும்பவும் கீழே வருது. நம்ம அதே தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை உடச்சதுனா தான் டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மா துறை பங்குகளை இந்த இறக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிங் செக்டாரும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 48,000 தான் பேங்கிங்க்கு இதுக்கப்புறம் பெரிய சப்போர்ட் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். பட் இப்போ ஸ்லைட்லி பாசிட்டிவில் இருக்குது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் வந்துட்டு இது வரைக்கும் உயர்ந்துட்டு அகைன் திரும்ப ஃபால் ஆனாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 48,000 வரைக்கும் பேங்க் செக்டார் வரதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பேங்கிங் செக்டாருக்கு இருக்குது. இன்பிட்வீனில் மேலே ரைஸ் ஆனாலும் திரும்பவும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கோல்டு அண்ட் சில்வர் இதையும் வாட்ச் பண்ணலாம். கண்டினியூஸாக கோல்டு அண்ட் சில்வர் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுவோம். நம்ம கோல்டு இந்த இடத்துல தான் பேசியிருந்தோம். இது ஒரு இந்த இடத்த பிரேக் பண்ணால் $4,200 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசியிருந்தோம். இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணால். பட் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த இடத்த வந்துட்டு அகைன் திரும்ப அந்த சைட்வேஸோட மேலே போயிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம அடுத்து வேறு என்ன மாதிரி பேட்டர்ன் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது வரும் பார்த்திங்கன்னா இந்த 4,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 4,000லேருந்து 3,800 இந்த ஜோனே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். கோல்டுக்கு எப்போல்லாம் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம்னா 4,000லேருந்து 3,900 3,800 $4,000 வந்தாலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா கோல்டு வந்துட்டு ரொம்பவே கிராஷ் ஆகும். அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு வராது. ஸோ கோல்டோட இதுக்கப்புறம் பாட்டம் சப்போர்ட்னா $4,000 எப்போல்லாம் வருதோ அப்போ கோல்டை நீங்கள் தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். அங்கேருந்து அகைன் இப்போ கோல்டு திரும்பவும் புல்ரனுக்கு போகணுன்னா $5,000 கட் பண்ணால் மட்டும்தான் போகும். ஸோ ஒரு சைட்வேஸ் ஜோனுக்கு கோல்டுமே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே $4,000லேருந்து $5,000 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் இங்கே வந்ததுன்னா அகைன் மேலே போகும். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா $4,400 வந்துட்டு $5,300 போச்சு. திரும்ப இப்போ $4,000 வந்திருக்கு. இப்போ $4,700. ஸோ அகைன் இந்த சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் பாட்டம் வருதோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கோல்டில் டாப் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டை கட் பண்ணுறதுக்கோ அல்லது நீண்ட காலமாக நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம்னா தாராளமாக வச்சுக்கலாம். எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அடுத்த ரேலி கோல்டு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் சைட்வேஸ் தான். தென் சில்வரை பார்க்கலாம். சில்வர் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. இன்னுமே சில்வர் பார்த்திங்கன்னா இந்த $60ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. இந்த ஜோனு இதையும் பிரேக் பண்ணுறதுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனில் தான் சில்வர் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா. சரிங்களா? ஸோ கோல்டு எப்படி $4,000 அந்த மாதிரி இது ஒரு $60 $60லேருந்து $70க்குள்ளே
இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனை ஒரு வேளை பிரேக் பண்ணுதுன்னா சில்வர் நம்ம எதிர்பார்த்தா அந்த $50 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை பிரேக் பண்ணால் அடுத்து பேசலாம். ஸோ சில்வருமே நம்ம இந்த $60 $70 வரப்போ ஸ்லைட்லி அக்குமுலேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் சில்வர் புல்ரன் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு $90 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் $120, அது நம்ம ஹையஸ்ட்டு போனது சரிங்களா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிராஷ் ஆகிடுச்சு. தென் இதுக்கப்புறம்லாம் நம்ம அந்த மாதிரி ரேலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் சைட்வேஸ்லேயோ இந்த மாதிரி கரெக்ஷன்லேயோ இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் நமக்கு $50 வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இப்போயுமே ஸ்லைட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஓகே, ஃபைனலி நிஃப்டி தொடர்ந்து இந்த வாரம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்பிட்வீன்லேயே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நான் சொன்ன ஃபார்மேஷன் மாறணும், ஹையர் ஹை ஃபார்மேஷன் மாறணும். இப்போ வந்துட்டு போகிறது வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ தான் ஒரு ஹை போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,500, அடுத்து 23,800. ஸோ இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணுறவங்க இந்த வர்றப்பெல்லாம் நீங்கள் அலர்ட் ஆகிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த நிஃப்டி வந்துட்டு ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் எந்த நேரத்துலையும் விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மூலிமா ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணும்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் இருக்கோ தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.